தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இந்த சிலுவை பாதை தாவீதும் பெத்ஷபாவும் செய்த தவற்று பாவ மன்னிப்பை பெற்று புது படைப்பாக மாறும் இரக்கத்தின் சிலுவை பாதை. இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு மாபெரும் அரசனாக இருந்தாலும் பாவம் செய்ததால் இறைவனின் முன்னிலையில் குற்றவாளியாக நின்றார். அவனது மணிமுடியும் அதிகாரமும் அவனை தண்டனையிலிருந்து காக்க முடியவில்லை. சிந்தனை: அதிகாரம், பதவி அல்லது உலக புகழ் நம்மை பாதுகாக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறைவனின் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமே. என் அகங்காரத்தால் நான் இறைவனின் குரலை புறக்கணிக்கின்றேனா? ஜெபம். ஆண்டவரே, என் பதவி கர்வத்தையும் அகங்காரத்தையும் உமது சிலுவையில் அறைய எனக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது தன் பாவத்தின் கனமான சுமையை உணர்ந்தான். என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கிறது என்று கூறி அவன் தண்டனையை தவிர்க்க முடியாமல் மனமாற்றத்தின் கடினமான சிலுவையை ஏற்றான். சிந்தனை: தவறு செய்ததை ஒப்புக்கொள்வதே சிலுவையை ஏற்கும் முதல் படி. சிலுவை என்பது நம்மை அழிப்பதற்கல்ல, அது நாம் மறுபிறப்பு எடுப்பதற்கான ஒரு உன்னத வாய்ப்பு. ஜெபம். ஆண்டவரே, என் குற்றங்களின் சுமையை உமது பேரருளால் மன்னிப்பாகவும் ஆசிர்வாதமாகவும் மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. மூன்றாம் நிலை, இயேசு முதலாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம்.
அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது ஒரு சிறிய காமப் பார்வையால் விழுந்தான். அவனது பார்வை தவறான திசையில் சென்றதால் போர் வீரனாக இருந்த அவனது இதயம் இறைவனை விட்டு தடம் புரண்டது. சிந்தனை: பெரிய பாவங்கள் எப்பொழுதுமே ஒரு சிறிய எண்ணத்தில்தான் தொடங்குகின்றன. நமது புலன்களை கட்டுப்படுத்த தவறும்போது நாம் பெரும் பள்ளத்தில் விழுகின்றோம். ஜெபம். ஆண்டவரே, என் புலன்களை உமது தூய ஆவியால் சுத்தமாக்கவும் அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெத்சபா இந்த சூழலில் பெரும் வேதனையில் நின்றாள். அவளது பெயர் சமூகத்தில் அவமதிக்கப்பட்டது. ஆனால் கடவுள் அவளது வாழ்வை வெறுமையிலேயே விட்டுவிடாமல் புதுப்பித்தார். சிந்தனை: அன்னை மரியா சிலுவை அடியில் நின்றது போல பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் காயப்பட்ட இதயத்தோடு நிற்கிறார்கள். கடவுள் நம்மை எம் தவறுகளால் மதிப்பிடுவதில்லை. உமது அன்பினால் நம்மை சீரமைக்கிறார். ஜெபம். ஆண்டவரே, என் அவமானங்களையும் காயங்களையும் உமது மேலான அருளினால் மூடி எனக்கு புது வாழ்வு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாத்தான் இறைவாக்கினர் தாவீதிடம் சென்று ஒரு ஓமையின் வாயிலாக அவர் தவற்றை சுட்டிக்காட்டினார். அந்த சொற்களை கேட்டு தாவீது சினம் கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொண்டார். சிந்தனை: நம் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்கள் நமக்கு சுமையாக தெரியலாம். ஆனால் அவர்களே நம் ஆன்மாவை மீட்கும் சீமோன்கள். திருத்தங்களை ஏற்கும் மனமே உயர்வு தரும். ஜெபம். ஆண்டவரே, உண்மையை ஏற்று மனம் மாறும் தாழ்மையான உள்ளத்தை எனக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெத்சபாவின் இதயம் இறைவனின் மன்னிப்பினால் தேற்றப்பட்டது. கண்ணீரால் மங்கிய அவளது முகம் இறைவனின் இரக்கத்தால் புதிய அழகை பெற்றது. சிந்தனை: பாவத்தின் கரைகளால் மங்கிய நமது ஆன்மாவின் முகத்தை இறைவனின் மன்னிப்பு மட்டுமே மீண்டும் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கச் செய்ய முடியும். ஜெபம். ஆண்டவரே, என் கடந்த காலத்தின் கரைகளை உமது கல்வாரி அன்பினால் துடைத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஏழாம் நிலை. இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது மீண்டும் துயரத்தில் விழுந்தான். அவன் பெற்ற குழந்தை மரித்தபோது அவன் உள்ளம் நொறுங்கியது. பாவத்தின் சமூக விளைவுகளை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. சிந்தனை: பாவத்தின் விளைவுகள் கசப்பானவை. ஆனால் நாம் நொறுக்கப்பட்டு விழுந்து கிடக்கும் போது நம்மை தாங்கும் கடவுளின் இரக்கம் மகா பெரியது. ஜெபம். ஆண்டவரே, என் தவறுகளால் உண்டான காயங்களை உமது இரக்கத்தால் குணமாக்கியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மன்னிப்பு பெற்ற தாவீது மற்றவர்களுக்கு போதிக்கிறார். திருப்பாடல் 51 என்ற உன்னத பாடலை உலகிற்கு தந்து பாவிகள் எப்படி திரும்ப வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். சிந்தனை: இறைவனிடம் மன்னிப்பு பெற்றவர்கள் மீண்டும் பாவத்தில் விழாமல் மற்றவர்களுக்கு மன்னிப்பின் வழியை காட்டும் தூதுவர்களாக மாற வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உமது இரக்கத்தை பறைசாற்றும் ஒரு உயிருள்ள சாட்சியாக்கியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் பலமுறை சோதனைகளுக்கு ஆளாகிறான். தாவீது தன் முதுமையிலும் பல சோதனைகளை சந்தித்த போதும்
ஒவ்வொரு முறையும் அவர் கடவுளிடமே தஞ்சம் புகுந்து எழுந்தார். நாம் எத்தனை முறை விழுந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை இறைவனின் கரத்தை பற்றி கொண்டு எழுந்தோம் என்பதே முக்கியம். ஜெபம். ஆண்டவரே, நான் தளர்ந்து விழும்போதெல்லாம் உமது வல்லமையால் மீண்டும் எழும் ஆற்றலை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீதின் அரச ஆணவம் கலைந்து அவன் ஒரு பாவியாக தன்னை எவ்வித தற்பெருமையும் இன்றி இறைவனின் முன்னிலையில் வெளிப்படையாக கையளித்தான். சிந்தனை. மனம் மாறிய இதயம் இறைவனின் எதையும் மறப்பதில்லை. போலி முகமூடிகளை கலைந்துவிட்டு உண்மையின் ஒளியில் நிற்பதே விடுதலை. ஜெபம். ஆண்டவரே, என்னுள் இருக்கும் போலித்தன்மைகளையும் அகங்காரத்தையும் முற்றிலும் நீக்கி அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீதின் இதயம் குற்ற உணர்வால் பிளக்கப்பட்டது. அவனது பழைய தவறான ஆசைகள் சிலுவையில் அறையப்பட்டன. கடவுள் அவனை மீண்டும் ஆசிர்வதித்து உயர்த்தினார். சிந்தனை. சிலுவையில் அறையப்படுவது வலி மிகுந்ததுதான், ஆனால் அந்த வலிதான் நம் ஆன்மாவை புனிதப்படுத்துகிறது. மறுசீரமைப்புக்கு தியாகம் அவசியம். ஜெபம். ஆண்டவரே, என் இதயத்தை புதுப்பித்து உம்மில் ஒரு புதிய மனிதனாக என்னை உருமாற்றி அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது தன் பழைய பாவ இயல்பை முழுவதுமாக சாகவிட்டான். அவன் தன் இதயத்தை உடைந்த உள்ளமே கடவுளுக்கு உகந்த பலி என்று அர்ப்பணித்தான். சிந்தனை. நம் பழைய மனிதன் சிலுவையில் தொங்கிச் சாகும்போதுதான் வாழ்வு நம்மில் உயிர்த்தெழுகிறது. ஜெபம். ஆண்டவரே, என் பழைய பாவ சுவாபங்களை உமது சிலுவையில் அறைந்து முற்றிலும் அழித்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது இறைவனின் மன்னிப்பில் ஆழ்ந்த நிம்மதி பெறுகிறான். அவனது இதயத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கிறது. அந்த அமைதியின் அடையாளமாக அவனது மகன் சாலமோன் பிறக்கிறான். சிந்தனை: ஒருவரின் உண்மையான மன்னிப்பு மற்றும் மனமாற்றம் அவரது குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக தொடர்கிறது. ஜெபம்: ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை என் தலைமுறைக்கான ஆசீர்வாதமாக அருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீது தன் பிழைகளை சுமந்து திருந்தி வாழ்ந்து இறுதியில் கடவுளின் கருணையில் நிலையான நம்பிக்கையோடு அமைதியாக உறங்கினான். சிந்தனை: நம் வாழ்வின் கல்லறை என்பது ஒரு முடிவல்ல. இறை இரக்கத்தின் வழியாக அது உயிர்த்தெழுதலின் வாசலாக மாறுகிறது. ஜெபம்: ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமது மன்னிப்பின் வெளிச்சத்தில் புதுப்பித்து நிலையான வாழ்விற்கு என்னை அழைத்துச் செல்லும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஜெபம்: இயேசு தெய்வமே, இந்த சிலுவை பாதையை தியானித்து சிந்தித்து உமது பாடுகளோடு உடன் நடந்திருக்கும் இந்த என் அன்பு சகோதரனை சகோதரியை ஆசிர்வதியும். எப்பேற்பட்ட பாவக்குழியில் விழுந்து கிடந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் என்னை மீட்கும் என்கிற நம்பிக்கை துளிதளவு அவருடைய உள்ளத்தில் இருந்தால், இயேசுவே, உமது மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை அவர் பெறுகிறார். உமது நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அந்த இறைமாட்சியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் பெறுகிறார். இயேசுவின் இதயம் நம்மை அரவணைக்கிறது. இயேசுவின் இதயம் நம்மை தேற்றுகிறது. இயேசுவின் இதயம் நம்மை புனிதப்படுத்துகிறது. இயேசுவின் இதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, இயேசுவின் பாடுகளும் அவருடைய மரணமும் அவருடைய இரத்தம் சிந்துதலும் நம் ஒவ்வொருவருடைய மீட்பிற்கான சாட்சி என்பதை உணர்ந்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று
போகும்போது எனக்கு உதவும்.